தமிழகத்தினுடைய தன்னிகரில்லாத முதல்வர் திராவிட மாடல் நாயகர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு சீரிய தலைமையில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா துறைகளும் இந்தியாவில் தலை சிறந்த துறைகளாக விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அயராது பணியாற்றி கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழகத்தில் எல்லா துறைகளும் தலை சிறந்த துறையாக இருந்தாலும் இந்தியாவில் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் என்ற சிறப்பை தொடர்ந்து தக்க வைத்து பயணப்பட்டு கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நம்முடைய பகுதிக்கும் நம்முடைய தொகுதிக்கும் நமது மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய பெருமை மிகுந்த கல்வி நிறுவனமாக விளங்குகிற என்றைக்கும் மதிக்கத்தக்க மாண்புமிகு மரியாதைக்குரிய பெருமை மிகு காயிதே மில்லத் அவர்கள் பெயரில் அமைய பெற்ற கல்லூரியின் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் காலையிலே மகிழ்வோடு பெருமையோடு சிறப்போடு தொடங்கி இருக்கிறது. இந்த பெருமை மிகுந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கிற கல்லூரியினுடைய முதல்வர் அன்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் அப்துல் தவாப் அவர்களே, தலைமையுரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியில் நாமெல்லாம் கலந்து கொள்ளுகிற நல்ல வாய்ப்பினை உருவாக்கி இருக்கிற நமது கல்லூரியினுடைய செயலர், நமது கல்லூரியினுடைய தாளாளர், நமது கல்லூரியை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதில் வல்லவராக விளங்குகிற எங்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜனாப் எம்ஜி தாவூத் மியாகான் அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துறை அறிவுரை வழங்க வருகை தந்திருக்கிற நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர், தொடக்க கல்வியை உயர்கல்விக்கு உயர்ந்த நிலையில் உயர்த்தி தருவதற்கு அயராது பணியாற்றி கொண்டிருக்கிற எங்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்து மருத்துவத்தில் சாதனையாளர் என்ற பெருமையையும் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் மாவீரர் என்ற பெருமையும் முதலமைச்சரால் பெறப்பெற்ற எங்கள் ஆருயிர் அண்ணன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசற்ற மாணிக்க மன்னன் மாசு அவர்களே, நிகழ்விலே கலந்து வாழ்த்துறை வழங்க இருக்கிற மேலாள் நீதியரசர், சட்டத்தின் மூலம் சமூக பாதுகாப்பையும் நாட்டின் இறையாண்மையும் பாதுகாத்த என்றைக்கு மதிக்கக்கூடிய நீதியரசர் மரியாதைக்குரிய KN பாஷா அவர்களே, ஓமியத்தை அமைப்பினுடைய தலைவர், முதிர்ச்சியோடு நிர்வாகத்தை திறம்பட நடத்துகிற பாசத்திற்குரிய ஜனாப் முகமது அஷ்ரப் அவர்களே, நம்முடைய சவுத் இந்தியா ஷெல்டருடைய பிரைவேட் நிறுவனத்துடைய இயக்குனர் அன்பிற்கினிய ஜனாப் முகமது அலி அவர்களே, சிங்கப்பூர் ராயல் கிங்ஸ் குரூப்பினுடைய தலைவர் வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற ஜனாப் சிராஜுதீன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற எங்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தேசிய பெருமை இயக்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவர், தமிழக அரசால் பெருந்தலைவர் காமராஜர் பெயர்தாங்கிய விருதினை பெற்றிருக்கிற பண்பாளர், ஊடகவியலாளர், சிந்தனையாளர், பழகுவதற்கு இனியவர் எனது ஆருயிர் அண்ணன் இதயதுல்லா அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து பெருமை சேர்த்திருக்கிற சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் எனது அன்பிற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற அன்பு சகோதரர்கள் அருமை அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, கோபு அவர்களே, சிவபூஷணம் ரவி அவர்களே, சங்கீதா பாரதிராஜன் அவர்களே, பாசத்திற்குரிய அருமை அண்ணன் MP மூர்த்தி அவர்களே, வேதகிரி அவர்களே, கல்பனா சுரேஷ் அவர்களே, பாண்டியன் அவர்களே, போஸ் அவர்களே, மயிலாடுதுறையிலிருந்து வருகை தந்திருக்கிற அண்ணன் குமார் அவர்களே, எனது அருமை சகோதரர் வழக்கறிஞர் போலூர் பாண்டியன் அவர்களே, மோகன பிரியா சரவணன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற ஜெயக்குமார் அவர்களே, சுரேஷ் அவர்களே, கோபு அவர்களே, நமது கல்லூரியினுடைய அனைத்து துறை தலைவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பொன்விழா ஆண்டில் நான் இந்த கல்லூரியின் மாணவர் மாணவியர் என்று பெருமையோடு மாறுதட்டக்கூடிய வகையில் பங்கெடுத்திருக்கின்ற நாங்கள் என்றைக்கு மதிக்கக்கூடிய நமது கல்லூரியுடைய மாணவர்களே, மாணவியர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கிற பெருமை மிகுந்த எங்கள் மதிப்புக்குரிய மாமனிதர்களே, இஸ்லாம் சமுதாயம் இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்திற்கும் வழங்கி பெருமையோடு பணியாற்றி கொண்டிருக்கிற எங்கள் இஸ்லாம் சமுதாயத்தின் ஈடு இணையற்ற சகோதர சகோதரிகளே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் மதிக்கிற போற்றுகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, ஆசிரியர் பணி சாராத அலுவல் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நமது கல்லூரி தொடங்கப்பட்டு பொன்விழா ஆண்டினை முதலமைச்சரோடு வருகை தந்து நாங்களும் கலந்து கொண்டு பெருமை சேர்க்க வேண்டிய சூழல். ஆனால் பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் கல்லூரிக்கான வாழ்த்துக்களை நம்முடைய தாளாளர் செயலாளருக்கு வழங்கி 3 அமைச்சர்களையும் நமது கல்லூரிக்கு எங்களை அனுப்பி வைத்து இந்த விழா சிறக்க வாழ்த்துறை வழங்கி இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்ல வேண்டியது நமது கடமை, பெருமை, சிறப்பு. காரணம், இன்றைக்கு உயர்கல்வியில் தமிழ்நாடு தொடர்ந்து இந்திய அளவில் முதலிடம். 2030 ஒன்றிய அரசு உயர்கல்வியில் எந்த இலக்கை தொட வேண்டும் என்று கருதியதோ அதை 2021 54% சொட்ட மாநிலம் இந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு என்ற பெருமை
அந்த வகையில் சென்னை பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கம் இணை இயக்குனர் மரியாதைக்குரிய ராமன் வந்திருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கம் நமது காயிதே மில்லத் கல்லூரி. கல்லூரி தொடங்கப்பட்ட 50 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். கல்லூரிக்கு வந்த பொழுது அமைச்சர் பெருமக்களாகிய எங்களுக்கு அணிவகுப்பு மரியாதையோடு அழைத்து சென்று உபசரித்தார்கள். நானும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருந்தாலும் கூட ராணுவ கட்டுப்பாடோடு அணிவகுத்து அழைத்து வந்த கல்லூரி காயிதே மில்லத் கல்லூரி என்பது எங்களுக்கு வரலாற்று பெருமை. அதற்காக எகைன் ஒரு ராயல் சல்யூட் செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கல்லூரியுடைய பெருமைகளை இங்கே தாளாளர் செயலாளர் தெளிவாக எங்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில் 1975 தொடக்கப்பட்டு 1974 அறக்கட்டளையை உருவாக்கி தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த தன்னிகரலாத தலைவர் முத்தமிழறிஞர் நினைவு வாழ்கிற டாக்டர் கலைஞர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட கல்லூரி எனக்கு பொன்விழாவை தொட்டிருக்கிற நமது கல்லூரி என்பது வரலாற்று பெருமை. நான் மாணவியர்களுக்கு சொல்லுவேன், மாணவர்களுக்கு சொல்லுவேன், அயாமிய காயிதே மில்லத் காலேஜ் ஸ்டூடெண்ட் என்று சொல்லுகிற அந்த பெருமை இந்த பகுதியில் வேறு எந்த கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் கிடைக்காத ஒரு இலக்கினை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதிலும் பொன்விழா கொண்டாடுகிற இந்த தருணத்தில் எனவே 5 பாடப்பிரிவுகளை கொண்டு 200 மாணவர்களை முதலில் வைத்து தொடங்கிய கல்லூரி 50 ஆண்டு கால வளர்ச்சிக்கு பிறகு 2000 தாண்டி இருக்கிற மாணவ மாணவியர் நம்ம கல்லூரியில் பயிலுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அரும்பாடிட்ட அடித்தளம் அமைத்திட்ட நம்முடைய தாளாளருக்கு, நம்முடைய செயலாளருக்கு, நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய பெருமை மாணவ மாணவியர்களுக்கு உண்டு. எனவே மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு நாம் தெரிவித்தாக வேண்டும். இதில் பெருமை என்னவென்று சொன்னால் உயர்கல்வித்துறை அமைச்சராகிய நான் பேசுகிறேன், வாழ்த்துகிறேன். என்னை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வாழ்த்து இருக்கிறார், பேச இருக்கிறார். அதை தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வாழ்த்து இருக்கிறார், பேச இருக்கிறார். தாளாளர் சொன்னார் 3 அமைச்சர்கள் மேடைக்கு வந்தது எங்கள் கல்லூரிக்கு பெருமை என சொன்னார். எனது வலது கை பக்கம் பள்ளி கல்வி என்றால் என்னுடைய இடது கை பக்கம் மக்கள் நல்வாழ்வுத்துறை. அப்படி குறிப்பிட்டு சொல்ல காரணம் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என சொன்னால் அதற்கு அடித்தளம் அமைத்திட்டு அந்த பள்ளி கல்வி வரை தகுதிமிக்க மாணவர்களுக்கு அந்த பெருமை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களை சாரும். எனவே பள்ளி பருவம் தாண்டி கல்லூரிக்கு வந்திருக்கிற உங்களை அனுப்பி வைத்த மாமனிதருக்கு நாம் என்றைக்கும் நன்றி சொல்ல வேண்டிய பெருமை சிறப்பு நமக்கு உண்டு. அவரோடு கலந்து கொண்டது பெருமை. என்னதான் பள்ளி மாணவன், என்னதான் கல்லூரி மாணவனாக இருந்தாலும் நான் நலமுடன் இருக்கிறேன், ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், சுகாதாரமான முறையில் இருக்கிறேன் என்று உலகுக்கு அறுதியிட்டு சொல்லுகிற துறை மக்கள் நல்வாழ்வு துறை. அந்த துறையின் அமைச்சரும் நமது கல்லூரியுடைய பொன்விழா ஆண்டில் கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, சுகாதாரத்துறை இந்த 3 துறையையும் அனுப்பி வைத்த முதலமைச்சருடைய மனநிலையை நாம் உயர்வாக எண்ணிட வேண்டும், போற்றி பாதுகாத்திட வேண்டும். இன்றைய தினம் இந்த கல்வி விழாவில் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியுடைய நிர்வாக பெருமக்கள், கிரசன் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், இன்னும் பல்வேறு கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாக பெருமக்கள் கலந்து கொண்டிருப்பது சிறப்பு. அதைவிட பெருமை எங்கள் 2 அமைச்சர்களுக்கு சிறப்பு மிகுந்த பெருமை பல இருந்தாலும் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு நம்முடைய காயிதே மில்லத் ஐயாவுடைய பெயரன் நம்முடைய தாளாளரை வைத்துக் கொண்டு சொல்லுவது 1000 பெருமை உங்களுக்கு இருந்தாலும் நினைவில் வாழுகிற மரியாதைக்குரிய நம்முடைய காயிதே மில்லத் அவர்களுக்கு திருமணத்திற்கு அவர் பெண்ணெடுத்த ஊர் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி எங்கள் மண்ணில் பிறந்த அந்த அம்மையாரை தான் ஐயா காயிதே மில்லத் அவர்கள் மறுமணம் செய்து கொண்டார். அவர் பிறந்தது ஊரின் பெருமை என்றால் அவர் திருமணம் செய்து கொண்ட சம்பந்தி உறவு திருவிடைமருதூர் தொகுதி ஆடுதுறை. அதன் சார்பில் அவரை மண்ணின் மைந்தராக வரவேற்க பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆடுதுறைக்கு பல பெருமைகள் உண்டு. ஆனாலும் காயிதே மில்லத் பெண்ணெடுத்தார் எங்கள் ஊரில் என்று சொல்லும் போது ஒட்டுமொத்த இஸ்லாம் மக்களுக்கும் தலை வணங்கக்கூடிய நபராக இன்றைக்கு நிற்கிறேன். எனவே அவர்களுக்கு நான் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படியாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு சொல்லுவேன், மதசார்பற்ற கொள்கையின் அடையாளம் இந்தியாவில் யார் என கேட்டால் இந்தியா அடையாளம் காட்டக்கூடிய மாமனிதர் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னிகரலாத தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். பாசிச கொள்கையை வேறறுத்து சிறுபான்மை மக்களை பாதுகாக்க அயராது பணியாற்றுகிற பாடுபடுகிற முதலமைச்சருக்கு
இந்த கல்லூரியும் கல்லூரி நிர்வாகமும் மாணவ மாணவியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் சிறுபான்மை பெருமக்களும் தொடர்ந்து பாதுகாப்போடு உறுதுணையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்முடைய கல்லூரி மாணவர்களிடம் பள்ளி மாணவர்களிடம் முதலமைச்சர் பேசும்போது சொன்னார், நீங்கள் படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், நன்றாக படியுங்கள், உங்கள் படிப்பை நான் பார்த்துக் கொள்கிறேன், உங்கள் குடும்பத்தை திராவிட மாடல் அரசு பார்த்துக் கொள்ளும், விரைவில் தேர்வு வர இருக்கிறது, நீங்களும் தேர்ச்சி பெற்று வாருங்கள், நாங்களும் தேர்வு பெற்று வருகிறோம், தமிழகத்தை உயர்த்துவோம் என்று முதலமைச்சர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சொன்னார். அதே வார்த்தையை அவரிடத்தில் யாசகமாக பெற்று ஜமால் முகமது கல்லூரியுடைய முக்கிய நிர்வாகிகள் இன்னும் பல கல்லூரியுடைய முக்கிய நிர்வாகி முன்னிலையில் கோபிசலியன் பிரகடனப்படுத்துகிறேன். முதலமைச்சருடைய வார்த்தையை வென்றெடுக்க 2026 திராவிட மாடல் முதல்வர் தளபதிதான் தமிழகத்தின் முதலமைச்சர் என்பதை சிறுபான்மை மக்கள் போற்றி பாதுகாத்து ஆட்சி அமைப்பு என சொல்லி அழைத்து வந்து பெருமை சேர்த்த நிர்வாகத்திற்கும் தனி அன்பு காட்டிய தாளாளருக்கும் நன்றிகள் பல கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.